வணக்கம். எனக்கு இப்போ உங்ககிட்ட நான் ஒரு ஒரு ஒருத்தருடைய ஒரு பொன்மொழியை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களிடையே பேசும்போது ஒரு ஒரு மறக்க முடியாத மறக்கக்கூடாத ஒரு வார்த்தையை ரொம்ப சொன்னார். அதாவது தடம் பார்த்து நடப்பதை காட்டிலும் தடம் பதித்து நடப்பது தான் மாணவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அது எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு, இருந்தால் கூட அது ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. தடம் பதித்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சின்ன இது யோசிப்போமே. நம்ம குழந்தையா இருக்கும்போது பிள்ளைய தவழுது எந்திரிச்சு நடக்க போகுது. அப்போ நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அம்மாமார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா பிள்ளைகளுக்கு அது பிடிக்காது. அது தானாக எந்திரிச்சு நடந்தால் கீழே விழுந்தா கூட பிள்ளை மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி நடக்கிறதுக்கு பழகும். அது அம்மாவுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும், என் பிள்ளை நடக்க பழகிடுச்சு. சிலர்லாம் கேசரியே கிண்டி தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிடுவாங்க. இதுதான் இந்த தடம் பார்த்து நடப்பதை காட்டிலும் தடம் நம்மளா முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தணும். நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது. ஈவன் இப்போ நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப், என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் சமையலில் நல்ல திறமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த சமையல் திறமையை கூட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இதை நம்ம தாராளமாக வெளிப்படுத்தணும். அப்போ தான் நம்மளுடைய நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள் மத்தியில் நமக்கு ஒரு நல்ல மதிப்பை நம்ம பெறலாம். அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இப்போ அவர் சொன்னது இதெல்லாம் நினச்சி சொன்னாராங்கிறது கிடையாது. ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, ஒரு நாட்டினுடைய ஒரு 2020 இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த வல்லரசுங்கிறத நோக்கி போகிறதுக்கு கூட நம்மளிடையே இருக்கக்கூடிய அறிவில் சிறந்தவர்கள் தடம் பார்த்து நடப்பதை காட்டிலும் தடம் பதித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அது எவ்வளவு பொருத்தமானது. ஏன்னா நம்ம இதே நம்மளுடைய பாரத ரத்னா ஜனாதிபதி அவர்கள் சாதாரண எளிய குடும்பத்தில் தான் பிறந்தவர். அது எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரியும். ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்கிறாங்க. சாதாரண குடும்பத்தில் நம்ம அவருடைய அக்னி சிலைகள் வாஸ்து பார்த்தா தெரியும். பள்ளி பருவத்தில் அவங்களுடைய நியூஸ் பேப்பர் விற்கக்கூடிய ஒரு இதெல்லாம் அதெல்லாம் கடந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு சிறந்த மாணவனாக இந்த நாட்டுக்கே இந்த நாட்டுக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு திறமை எப்படி வந்தது அப்படின்னா அவருடைய கற்ற கல்வி, அவருக்குள்ளே எழுந்த கேள்விகள், அவருக்குள்ள உண்டான கனவு, இதெல்லாம் தான் ஒரு ஏவுகணைகளின் தந்தையா அவரை ஆக்குச்சு இல்லையா? இது நம்ம அவருடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு அப்துல் கலாம் மாதிரியான ஒரு சிறந்த விஞ்ஞானிகளை உருவாறதுக்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆன்மீக செம்மன் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான் அப்போ அந்த நேரத்தில் சுதந்திர தாகம் நிறைந்து இருக்கு நம்ம நாட்டில். மக்கள் கல்வி கற்கணும் அப்படிங்கிறது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். கல்வி கற்றா தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவர் சிகாகோ நாட்டுக்கு போனார். அங்கே இருக்க விஞ்ஞான வளர்ச்சிகளை பார்த்தாரு. அப்ப நாட்டுக்கு தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, நம்ம நாட்டிலையும் விஞ்ஞானத்தை வளர்க்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் அப்படிலாம் நிறுவனம் அப்படிங்கிறத தன்னுடைய ஆசைகளாக சொன்னதுனால தான் பெங்களூர்ல முத அந்த ஆராய்ச்சியை நிறுவனாங்க. இது ஒரு கல்லூரியில் வச்சு நடிகர் விவேக் அவர்கள் பேசின அந்த இதுலேருந்து தான் நான் அந்த பாயிண்ட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு விவேகானந்தர் பேசுனதுனால தான் அவர் அப்துல் கலாம் தோன்றினாரு அப்படின்னு அவர் ஒரு விதையை விதைச்சிருக்கிறாரு. அப்துல் கலாம் முளைச்சிருக்கிறாரு. அப்துல் கலாம் இன்னைக்கு நிறைய விதைகளை நம்பிக்கை விதைகளை நம்ம மாணவர்கள் மத்தியில் விதைச்சிருக்கிறாங்க. அப்போ நிறைய இப்போ 2020 இந்தியா வல்லரசு ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போது
தடம் பதித்து நடக்கணும் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் வந்து நம்மளுடைய திறமைகளை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடிய தருணங்களில் கட்டாயம் வெளிப்படுத்தணும். நம்மளுடைய திறமைங்கிறது வந்து மேத்தமெட்டிக்ஸில் இருக்கலாம், ஒரு விளையாட்டில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சங்கீதத்தில் இருக்கலாம், ஒரு ஓவியத்தில் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம எடுத்து நம்ம இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய, இல்லை வந்து நம்மளால் முடிஞ்ச தடத்தை பதித்து கொண்டு சென்றால் நம்மளுடைய பிள்ளைங்க ஒரு வயசு வரைக்கும் பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை பார்த்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தானாக நடந்து தானாக ஒரு தன்னுடைய வாழ்க்கை சிறகை வந்து விரிச்சாதான் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அனுபவம் நல்லா கிடைக்கும். நம்ம ஒரு 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 இன்னொரு பழமொழி இருக்குது, பட்டாம்பூச்சியை வந்து புழு பருவத்தில் இருக்கும்போது அந்த கூட்டிலிருந்து நம்ம உடச்சி விட்டு அந்த பூச்சியை வந்து சிக்கல் இல்லாமல் எடுப்போம்னு நினச்சோன்னா அந்த பூச்சி வந்து செத்து போகும். அதை வந்து தானாக முட்டி மோதி வெளியே வந்தால் தான் அதுக்கு வண்ணமயமான சிறகு வந்து வெளியே வரும். அது மாதிரி தான் ஒரு வயசு வரைக்கும் தான் அப்பாவுடைய பழக்க வழக்கங்கள், அப்பா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள், அம்மா சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வி முறை, இது எல்லாமே கற்று வரணும். ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து பிள்ளைங்க வந்து தானாக வர்றது தான். இதை வந்து இப்படி எடுத்தோம்னா தடம் பதித்து வளர்றதுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஜனாதிபதி அவர்கள் சொன்னது வந்து பொருந்துமாங்கிறது காட்டினா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை வந்து ஒரு வயசு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் கைப்பிடித்து நடப்போம். ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நாமே சிந்தித்து தெளிவான முடிவு எடுக்கலாம். அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியும். நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். அப்படி வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய அனுபவம் வந்து நம்ம ரொம்ப ஒரு நல்ல உயரத்துக்கு கொண்டு போகுங்கிறது நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை உங்கள்கிட்ட நான் வைக்கிறதுனால நீங்கள் அது வந்து சிந்திப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.